வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ் பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இறால் வச்ச ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், குழம்பு பொடி 2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 3/4 டீஸ்பூன் உப்பு. இறால் வச்சது, இறால், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ணுறோம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு என்னமோ அரைக்கிறது போடுறோம். மிளகு, சீரகம், குழம்பு பொடியும், மஞ்சத்தூள், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்றோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணுறோம். நீள் வாக்கில் கட் பண்ணுறோம். அதான் 2 கட் பண்ணிடுறோம். நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய கிழங்கா இருக்கிறதால அதை திருப்பி ஹாஃப் ஆக்கிடுறோம். அது அப்படியே தண்ணிக்குள்ளே போடுறோம். இந்த மாதிரி இருப்பாங்க. சைஸ் கொஞ்சம் மெலிஸ் சைஸ். இதில் பாதி நான் குழம்புக்கு வைக்கிறேன், பாதி கிரேவிக்கு எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு. இப்போ அதை தண்ணியில் போடுறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்ட போகிறோம். கத்திரிக்காய் வெட்டி தண்ணிக்குள்ளே போடணும், இல்லைன்னா அது கருப்பாயிரும். இதையும் அதே மாதிரி நீர் வாக்கில் கட் பண்ணுறோம். நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் தண்ணிக்குள்ளே போட்டு சமையல் பண்ணணும் நம்ம அப்புறமா. ஏன்னா அல்லது கருப்பாயிரும். குழம்புக்கு ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுறோம். நம்ம இப்போ உருளைக்கிழங்க 1 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 3/4 பதம் வெந்துட்டு போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் உப்பு போடுறோம். அது 1/4 டீஸ்பூன் போதும். ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கோம். இன்னொரு அடுப்பில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து போடுறோம். அடுப்பு குறைச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் ஆனியன் போடுறோம். இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் குழம்பு பொடிலாம் அரைச்சோம்ல, அந்த விழுது போட்டு வதக்கிட்டு இருக்கோம். தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு தக்காளி அரைச்சோம், ஒரு தக்காளி கட் பண்ணி போடுறோம். உப்பு போடுறோம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயையும் போட்டு வதக்குறோம். ஸ்லோ ஹீட் வச்சுக்கோங்க. இப்போ ஹாஃப் பாயிலாக பொட்டேட்டோ வெந்துடுது. அதையும் இதில் அரை உருளைக்கிழங்கு தான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இதில் ஃபுல் ஸ்லோ ஹீட்டை வச்சுருக்கோம். ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். அப்படியே இது வேகும். ஸ்லோ ஹீட்டில் வைக்கணும் கட்டாயம்.
இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இப்போ அந்த எறாவை நம்ம இந்த எறாவில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். இதை அப்படி போட்டுறோம். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணணும். இதில் இப்போ இதை மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த எறாவுடைய கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது இது. அடுத்து நம்ம வந்து அந்த குழம்பு பண்ண போகிறோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, எறா வச்சு குழம்பு பண்ண போகிறோம். கிரேவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சின்ன பிளேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸெல்லாம் சேர்த்து இதே இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம இது வந்து குழம்பு பண்ண போகிறோம். தேங்காய் மட்டும் இதில் கூட ஆட் பண்ணுறோம். இதுவும் வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய், க்ரீன் கலர் கத்திரிக்காய். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு. இதுவும் வீட்டில் விளைஞ்ச தேங்காய். ஒரு உருளைக்கிழங்கு, அதே மாதிரி 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் நம்ம அரைக்கிறதுக்கு, குழம்புத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், 5 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை. குழம்புலையும் நம்ம எறா போட்டு செய்ய போகிறோம். இப்போ நம்ம செய்கிற முறையை பார்க்கலாம். குழம்புக்கு அரைக்குது தேங்காய் போட்டோம், மிளகு, சீரகம், குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி, பூண்டு, தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். அதில் எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு, உளுந்தெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். இப்போ கடுகு, உளுந்து போடுறோம். வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்குறோம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் அடுப்பு நம்ம கூட்டி வச்சுக்குவோம். வதக்கும் போது வதக்கின பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் போடணும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் போட போகிறோம். இதில் அப்படியே இதை லைட்டாக வதக்குறோம். அந்த மாதிரியே மசாலாவோட சேர்த்து முக்கால் டீஸ்பூன் உப்பு போடுறோம்.
உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி போட்டோம். இப்போ கொஞ்சம் வதங்கிச்சு கத்திரிக்காய். இப்போ நம்ம அதில் பொட்டேட்டோ சேர்க்குறோம். ஹாஃப் பாயிலாக வெந்த பொட்டேட்டோ அதையும் சேர்த்து வதக்குறோம் கொஞ்சம் மசாலாவோட. வதக்கிட்டு நம்ம வந்து 1 கப்பு தண்ணி அதில் ஊற்றுறோம். மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி தான் அது. இதுலேயே முருங்கைக்காவும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அதை செஞ்சு காமிக்கிறோம் முருங்கைக்காய் போட்டு. இப்போ மூடி போட்டு மூடிடுறோம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அடுப்பை கூட்டி தான் வைக்கணும். அப்போ குறைக்க வேண்டாம். நல்லா கூட்டி வச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சுட்ருக்கோம். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸு புளி வச்சுருக்கோம். தண்ணியில் ஊற வச்சு கடைசியாக ஊற்றுறோம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா புளி ஊற்றலாம், இல்லைன்னா புளி இல்லாமே சாப்பிட்லாம். நம்மளுக்கு குழம்பு ஓரளவுக்கு நல்ல காயெல்லாம் வெந்துச்சு. இப்போ நம்ம இறால் சேர்க்குறோம் அதில். இறாவும் சேர்ந்து அதில் வேகும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம புளி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் வேக வைக்கிறோம். முடிஞ்சது. அதுவும் நம்ம ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்.